கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தால் இந்த வீடியோ முழுவதுமே சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்பா, உனக்கு எப்போ தீர்வு கிடைக்க போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு இவங்களே இவங்க கண்ணாடியை பார்த்துலாம் பேசிக்குவாங்க. குரு இவங்களை பார்க்கும்பொழுது இவங்க மேன்மை அடைவார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ குரு பகவானே இவங்களை பார்க்கறனால பணம் வேணும், செல்வாக்கு வேணும், சொத்து வேணும், அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படலாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு மன நிம்மதி. அந்த மன நிம்மதி நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்குனா அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு பிறகு வாழ்நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போ நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யார் இருக்காங்கன்னா, ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 2026 புத்தாண்டுல இருந்து விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குருவோடைய நட்சத்திரம். குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். ஏற்கனவே நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது குரு சுக்கிரன் அப்படின்னாலே 2 பேருக்கு எப்பவுமே ஆகாது. இவங்க தேவகுரு, இவர் வந்து அசுவகுரு. நம்ம குரு வந்து தேவகுரு, தேவர்களுடைய குருவாக இயங்குகிறார். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசுவர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர்களுக்கு ஒரு குருவாக இயங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆனால் குருவும் சுக்கிரனும் இல்லைன்னா அந்த இடம் சுபிட்சம் அடையவே அடையாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் அல்லது ஒரு அலுவலகத்தில் இருக்காங்கன்னா அந்த இடம் பிரகாசத்தை நோக்கி பயணிக்கும். ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லாமல் ஒரு செயல்பாடு இயங்குது அப்படின்னா அங்கே வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அத்தனை பேருக்குமே அறிவுரை கூறி மைனஸை ஃபுல்லாமே ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் என்னன்னா பொதுவாகவே நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரங்க பல பேருக்கு அறிவுரை கூறுவாங்க, பல பேருடைய விஷயங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாங்க, கவலைகளுக்கு தீர்வு கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி அவங்க வருத்தமே பட மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க அதிகமாக எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கிற தன்மையே அவங்களுக்கு வராது. ஏன்னா குரு இல்லை, குருங்கும் போது தன்னை தானே மாற்றிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரவே வராது. இருக்கட்டும், நம்ம கர்மா போலக்கு, நம்ம சுமக்கணும் போலக்கு அப்படின்னு இவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த சுமையை சுமக்க தயாராகிடுவாங்க. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஆற்றல் எப்போ கிடைக்குங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கண்ணாடியை பார்த்து இவங்க வந்து பார்த்து பேசும்போது பொதுவாக நினைப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்பா, உனக்கு எப்போ தீர்வு கிடைக்க போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு இவங்களே இவங்க கண்ணாடியை பார்த்துலாம் பேசிக்கிடுவாங்க. ஸோ அந்த நிலையில் இவங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அற்புதமான சூழ்நிலைகள், குருவுடைய பார்வை, எப்பவுமே குரு இவங்களை பார்க்கும்பொழுது இவங்க மேன்மை அடைவார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ குரு பகவானே இவங்களை பார்க்கறனால இந்த ஜனவரி 2026 முதல் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தால் இந்த வீடியோ முழுவதுமே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ அந்த அத்தனை விதமான இன்னல்களிலிருந்து விடுபட்டு நானும் என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறேன், பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் அதே போல் சுக்கிர பகவானுடைய ஒரு நல்ல விதமான மாற்றங்களும் நம்முடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக நடைபெறும். திருமணம் வந்து கட்டாயமாக நடக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2வது திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல நபர்களுக்கு உண்டு. அது அவங்க சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காண்டி கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க, எல்லாருக்கும் போட்டுருவீங்க, ஐயா எனக்கு 2வது மேரேஜ் முடிவு நடக்குமா, எனக்கு 40 வயசு ஆச்சு, எனக்கு 60 வயசு ஆச்சுலாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்திலும் லக்ன ரீதியாக கிரக அமைப்புகள் இருந்தால் விசாக நட்சத்திரம் அப்படிங்கும்போது திருமண வாழ்க்கையில 2வது அமைப்பு அப்படிங்கிறது வாய்ப்பு அதிகமாக ஏற்படுது. ஸோ அப்படி இருக்கும் 2வது மேரேஜுக்காக காத்திருக்கின்ற நம்முடைய அன்பு நேயர்களான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது திருமணம் சுபிட்சமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை
நடந்து அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் இழந்த விஷயங்கள் அனைத்தையுமே மீண்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த 2026 இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இந்த 2026ல அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அனுஷ நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசியில் இருக்கு. விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான். நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் விருச்சிக ராசி. நம்மளுடைய அனுஷ நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரத்துடைய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான். செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடான கருத்துக்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. அப்ப நம்மளுடைய அனுஷம் செவ்வாய் வீட்டில் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது. வாழ்நாளில் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்ப நிம்மதியா இருப்பேன், என்னோட வாழ்க்கையில எப்ப நிம்மதி கிடைக்கும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்பட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்க நகர்ந்து செல்லக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய அனுஷ நட்சத்திரக்காரர்கள். ஒரு போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சமூக காலமாக நம்மளுடைய அனுஷ நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2025 மே மாசத்திலிருந்து ஒன்லி போராட்டம் மட்டும்தான் இருக்கு. நிறைய பிரச்சனை எதிர்கொள்றாங்க. அதுவும் இந்த சனி பகவான் வக்ரமான பிறகு அனுஷ நட்சத்திரம் ரொம்ப பெரிய பாதிப்பை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. யாரையும் நம்ப முடியல, யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல அப்படிங்கிற தாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 ஆரம்பத்திலிருந்தே போராட்டத்திலிருந்து விடுதலை, மன நிறைவு அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லுவோம். ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டீங்க. ஆமா, கண்டிப்பா. என்னுடைய எதிர்பார்ப்பு எப்ப நிறைவேறும், நான் எப்ப ஒரு நிம்மதியா இருப்பேன், பணம் வேணும், செல்வாக்கு வேணும், சொத்து வேணும், நான் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படலைங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு மன நிம்மதி வேணும். அந்த மன நிம்மதி நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பிறந்த நாள் முதல் இறுதி வரையும் 2026 முடியும் வரையும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இயல்பான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஆடம்பரமா அப்படியே பில்டப் பண்ணிலாம் வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு இயல்பான தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். அவங்க எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தாலும் அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளையும் இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பது நிதர்சனமான விஷயம். அதேபோல மனதளவுல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், மன நிம்மதி, அது கட்டாயமா நம்முடைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போது. பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு. அவங்களுடைய குழந்தைகள் இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. இவ்வளவு நாளா வந்து குழந்தைகளால நிறைய செலவு, குழந்தைகளை வச்சு நிறைய பிரச்சனை, நிறைய விஷயத்தை எதிர்கொண்ட நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரங்க இப்ப தன்னுடைய குழந்தை தன்னுடைய பேச்சு கேட்கிறாங்க, இல்ல குழந்தைகள் மூலமாக நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போனேன் அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கை துணை கூட ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா, ஏன்னா மேக்சிமம் வந்து நிறைய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் அவங்களுக்கும் நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கும். இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க பேசுவாங்க. அதுவும் நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மேச ராசிக்காரர்களையோ அல்லது மிதுன ராசிக்காரர்களையோ கல்யாணம் முடிச்சிருந்தா, அதில் என்ன நட்சத்திரம் வேணாலும் இருந்துட்டு போகுது, அது வேற விஷயம். பொதுவாகவே இந்த 2 ராசியில் ஏதாவது கல்யாணம் முடிச்சிருந்தாங்கன்னா போராட்டத்தை மட்டும்தாங்க சந்திக்கிறோம், எங்கள் புரிதலே இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் புரிதலுடன் இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடும், அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுறோம். ஏன்னா இவங்களுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது ஒரு எளிதாக வரக்கூடிய விஷயம். நம்ம விட்டு கொடுத்து போவோம், என்ன செய்ய போகிறோம், கெட்டு போவதில்லை அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி போகிறவங்க. ஸோ அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நட்புகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றேன்னா சேஞ்சஸ். என்னுடைய நண்பர் இந்த வருடம் முதல் என்னை உயர்த்தினாரு, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. வியாபாரம் செய்கின்ற நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் நல்ல வெற்றி, நல்ல எதிர்பார்த்த லாபம் இந்த வருடம் முழுவதும் உறுதியாக கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா கட்டாயமான அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் புதிய தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்கி அதில் நல்ல ஒரு லாபம் சந்திக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த 2026 ஆரம்பம் முதல் முடிவு வரையும் எக்காரணத்தை கொண்டு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்குனா அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு பிறகு இவங்க பார்ட்னர் இவங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி இவங்களுடைய செயல்பாடுகளையும் ஆளுமை கொண்டு அதன் மூலமாக அவங்க லாபம் சந்திப்பாங்க. இவங்களுக்கு சில லாக் ஏற்படும், அதில் மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம், இளைய சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு.
ஜூன் மாதம் வரை இவங்களுடைய வயசு குறைவான உடன் பிறந்தவர்கள் அல்லது இவங்க கூட வேலை பார்க்குறவங்க இவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா இவங்க உணர்ச்சப்பட்டு அவங்ககிட்ட போய் ஏதாவது நம்பிக்கைக்குரிய விஷயங்களை செய்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல சின்ன ஒரு தடுமாற்றம் வரும். அதனால் அதில் கவனம் செலுத்தினா இவங்களுக்கு எந்த பெரும் பாதிப்பும் கிடையாது. மேக்சிமம் நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரர்கள் ரெகுலராக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரை பூ வாங்கி கொடுத்தாங்கனாலே இவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமான 2026 ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.